பரவாயில்ல சொல்லுங்க. என்ன விஷயம் திடீர்னு கால் பண்ணிருக்கிய? அது ஒன்றும் இல்லை செம்பா, எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க தேவி. அது வந்து என் மாப்பிள்ள கூட ஒட்டிக்கிட்டு இருந்தால ஒரு பொண்ணு. என்ன, உங்க மாப்பிள்ள கூட ஒட்டிக்கிட்டு இருந்தாளா? என்ன தேவி சொல்றீங்க? ஓ, உங்களுக்கு தெரியாதோ? ஆமா தேவி, எதை பத்தி பேசுறீங்க? அது வந்து திவ்யான்னு ஒரு பொண்ணு எங்க மாப்பிள்ள கூட ஒட்டிக்கிட்டு இருந்தா. சரி, இப்ப திடீர்னு அவளே வந்து காலையில நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அர்ஜுன் மேல எந்த தப்பும் இல்ல, அர்ஜுன் இதுக்கு காரணம் இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப செம்பா, நீங்க அர்ஜுனை பத்தி சொல்ல வந்தது இந்த விஷயத்த பத்தி இல்லையா? அச்சோ பாவம் தேவி, கண்டிப்பா உங்களுக்கு இந்த டவுட் வரும்னு எனக்கு தெரியும். செம்பா, சொல்லுங்க தேவி. நீங்க இதை பத்தி சொல்ல வரலையா என்கிட்ட? தேவி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறாதிய. சொல்லுங்க செம்பா, உண்மையாலுமே நான் இதை பத்தி தான் சொல்ல வந்தேன். என் வாயால உங்கள்கிட்ட சொன்னா எங்க நீங்க தப்பா எடுத்துப்பீங்களோன்னு தான் நான் அப்ப சொல்லாம விட்டேன். இல்ல, எனக்கு புரியல. இப்ப யார் சொல்றத நான் நம்புறது? இங்க பாருங்க தேவி, எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் பல்கா பணம் கொடுத்துருக்கணும். அதை வாங்கிட்டு தான் அவன் அந்த மாதிரி பேசியிருப்பான்னு எனக்கு தோணுது. என்ன செம்பா இப்படி சொல்றீங்க? ஆனா அவ சொல்றத பார்த்தா நம்புற மாதிரி தானே இருந்துச்சு. அப்படி அவளை சொல்ல சொன்னதே நான் தான் தேவி, என்கிட்டே சொல்றீங்க. இப்ப அவ வந்து சொல்லும் போது அர்ஜுன் வீட்டுல இருந்தாரா? இல்ல. அப்ப இதுல இருந்தே உங்களுக்கு தெரிய வேண்டாம், அவர் அங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு, இவ இங்க வந்து உங்கள்ட்ட ப்ரமோட் பண்றா. அவ்வளவுதான், சிம்பிள். என்ன செம்பா சொல்றீங்க? அப்ப என் பொண்ணு வாழ்க்கை? இங்க பாருங்க தேவி, யார் எதை சொன்னாலும் நம்பிடாதீங்க. உண்மை என்னங்கறத தீர விசாரிக்கணும். 2 பேருமே இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டோம்னா நம்மளுக்கு தெரிய போகுது. ஆனா உங்ககிட்ட வந்து சொல்லும் போது அவ மட்டும்தானே இருந்தா, கூட பேசுறதுக்கு அர்ஜுன் இல்லையே. நீங்க சொல்றதும் கரெக்டு தான் செம்பா. இதுக்குதான் யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்றேன். ஆமா, என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவளை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அழுகையா வருது. எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆமா, தேனி இங்க வந்துட்டு போனாலே. ஆமா செம்பா, எல்லாம் என் பையன் கொடுக்குற இடம் தான். ஆனா இப்ப அடிக்கடி வர மாதிரி தெரியுது. பாத்து தேவி, எங்க அக்கா உங்க பையனையும் சேர்த்து தான் பக்கம் இழுத்துற போறா. இழுப்பா இழுப்பா, நான் அப்படியே விட்டுக்கிட்டு இருப்பேனாக்கோ. அதான் பார்த்து கவனமா இருந்துக்கங்க. அப்புறம் கையில் எப்போ வரா? இதோ இன்னைக்குதான் வரேன்னு சொல்லியிருக்கா. அவளை கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கங்க செம்பா. எனக்கு அங்க அனுப்புறதுல மனசே இல்லை. ஆனா அவ இங்க இருக்கிற மாட்டேங்கிறாளே, நான் என்ன பண்றது? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் கையில பாத்துக்கிறேன். நீங்க இருக்கிற தைரியத்துலதான் நான் அவளை அங்க அனுப்பி விடுறேன். இல்லைன்னா என் மைனி நம்பிலாம் நான் அனுப்ப மாட்டேன். இப்ப அர்ஜுனும் சரியில்லாம இருக்காரு, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல செம்பா. நீங்க தான் என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கணும். அப்பப்ப அர்ஜுன் விட்டுட்டு போயிடுறாரு. நடுராத்துல பிரசவ வழியெல்லாம் வந்தா நீங்க தான் என்ன எதுன்னு பாத்துக்கணும் செம்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசட்டுமா? சரி செம்பா. அடியே ஜீவா, என்னோட அக்கா குடும்பத்தை பழி வாங்க கூடாதுன்னு தானே நீ வீட்டை விட்டு கிளம்பியிருக்க. ஒரே கல்லுல 2 மாங்காய். நீயும் வீட்டை விட்டு போயிட்ட, எங்க அக்கா குடும்பத்தையும் திரும்பியும் வச்சு செய்யற மாதிரி எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். இனிமே நீ எதுவும் புடுங்க முடியாது. எங்க ராசு, தேன் இருக்கிற வரைக்கும் நல்ல கலகலன்னு இருந்துச்சுல? ஆமா, அவ இருக்கிற வரைக்கும் அவளை கரைச்சு கொட்டிக்கிட்டே கிடந்த. இப்ப அவளை நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கியா? ஏங்க, என்னதான் இருந்தாலும் பெத்த பொண்ணு தானே. கரைச்சு கொட்டுறேன்னா போற வீட்டுல எந்த பேச்சும் வாங்காம இருக்கிறதுக்காக தான். இல்லைன்னா என் பொண்ணு நான் ஏன் கரைச்சு கொட்டிட்டு இருக்க போறேன்? நான் அப்படி கரைச்சு கொட்டாம இருந்திருந்தா இந்நேரம் உங்க தங்கச்சி வீட்டுல வாழ்ந்திருக்க முடியுமா? அது வேணா சரிதான். ஆமா, கையெல்லாம் அர்ஜுனும் எப்ப வருவாங்க? இன்னைக்கு வந்துருவேன்னு அர்ஜுன் சொன்னா, ஒருவேளை இன்னைக்கு சாயங்காலம் வரானோ என்னமா. அப்ப சரி. பெரியமா. என்னடா என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டமா இருக்க? இல்ல பெரியமா, காலையில இருந்து ஜீவாவை அங்கே எங்கேயுமா தேடிட்டே இருக்கேன். எங்க போனா அப்படின்னு ஆள் அட்ரஸே காணோம். என்னடா நீ, அவ ஒளிஞ்சிருந்து விளையாடிக்கிட்டு இருப்பா, நல்லா தேடி பாரு. இல்ல பெரியமா, நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், அவளை காணவே காணோம். சரிடா, ஒரு போன் அடிச்சு பாரு. போனை அடிச்சு பார்த்துட்டேனே. என்னன்னு வந்துச்சு? நாட் ரீச்சபிள்ல இருக்கு பெரியமா. என்ன, நாட் ரீச்சபிள்ல இருக்கா? ஆமா பெரியமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய், இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவ எங்க போயிருக்க போறா? சும்மா ஷாப்பிங் அந்த மாதிரி ஏதாவது போயிருப்பா, வந்துருவா இரு. இல்ல பெரியமா, என்கிட்ட சொல்லாம அவ எங்கேயும் போக மாட்டாளே. போன் வேற நாட் ரீச்சபிள்ல இருக்கு பெரியமா. ஐயோ, போன் ஏதாவது டவர் இல்லாத இடத்துல நிப்பாளோ என்னமோ. கண்டிப்பா நீ இங்க துடிச்சிட்டு இருக்க மாதிரி அங்கெல்லாம் அவ உன்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பா. எதுக்கும் கவலைப்படாதடா, வந்துருவாடா. அவ என்ன சின்ன குழந்தையா காண போறதுக்கு? இல்ல பெரியமா,
நானும் ஒரு 2 நாளாக பார்த்துட்டே இருக்கேன். அவளோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. எதையோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துருந்தா. எப்பவுமே எவ்வளோ துருத்துருன்னு என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க தெரியுமா? என்ன உன்னைய திட்டிகிட்டே இருப்பாளா? ஆமாம் பெரியம்மா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை மிரட்டி உருட்டி வச்சுக்கிட்டே இருப்பா. 2 நாளாக என்னமோ தெரியல, என் மேலே பாசமாக இருந்தா. அது நல்ல விஷயம் தானேடா. ஒரு வேளை உன் பொண்டாட்டி மாறிட்டாலும் என்னமோ. எனக்கு தெரிஞ்சு அவள் கோயில் குளத்துக்கு போயிருப்பாள்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் இல்லை பெரியம்மா. கோயில் குளத்துக்கு போறவ இந்நேரம் வந்திருக்கணுமே. சரி, எப்போ இருந்து காணா? காலையில 5 மணிலேருந்து அவளை காணோம் பெரியம்மா. என்னடா சொல்ற? காலையில 5 மணில இருந்தே காணாமா? ஆமா பெரியம்மா. அப்பவே தேட மூட்டிட்டு இப்ப என்ன பண்ற? மணி 10-11 ஆக போதுடா. இல்லை பெரியம்மா, ஏதோ வெளியில போயிருப்பா, வந்திருப்பான்னு நினைச்சேன். நானும் அசதியில் என்னமோ தூங்கிட்டேன். எப்பவும் இந்த மாதிரிலாம் தூங்க மாட்டேன். நான் அவ எந்திரிச்சு போனதெல்லாம் எனக்கு லைட்டா தெரியற மாதிரி இருக்கு. எதையோ எடுத்துட்டு போனா, ஆனா எங்க போனான்னு தான் தெரியல. என்னடா நீ இப்படி சொல்ற? சரி, இப்பயாவது போய் தேட வேண்டியதானே? இல்லை பெரியம்மா, உங்ககிட்ட எதுவும் சொல்லிட்டு போனாளா அப்படின்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். இல்லையடா, என்கிட்ட எதுவும் சொல்லலையே அவ. என்னாச்சு? அடியே செம்பா, உன் மருமகளை காணமாடி. ஓ, இவ்வளவுதான் விஷயமா? ஏன் எங்கேயாவது போயிருப்பா, வரத்துக்கு தெரியாதா அவளுக்கு? ஆமா, நீ இப்ப எங்க டிப்டாப்பா கிளம்பி நிக்கிற? அதுவா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால ஷாப்பிங் போலான்னு ரெடியா இருக்கேன். ஷாப்பிங் போறியா? ஆமாக்கா, நான் சந்தோஷமா இருந்தேன்னா ஷாப்பிங் தான் போவேன். அடியே, இங்க உன் மருமகளை காணன்னு பேசிக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு ஷாப்பிங் போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அவ இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, காணா போனாலும் கவலை இல்லை. நான் ஹாப்பியா இருக்கனால நான் ஷாப்பிங் போறேன். மத்தியானம் எனக்கு சாப்பாடு வேணாம், நான் வெளியிலே சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். என்ன, உனக்கு ஏதாவது ஒரு 300 ரூபாய்க்கு சாரி இருந்தா நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னங்க அவ இப்படி இருக்கா? அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, விடு. இதை ஒரு பேச்சா பேசிக்கிட்டு முதல்ல ஜீவா எங்க இருக்கான்னு கண்டுபிடிப்போம். டேய் ராஜா, பெரியப்பா, பைக் எடுத்துட்டு எல்லா இடத்துலயும் தேடி கண்டுபிடிச்சு பாரு. அவ கண்டிப்பா எங்கேயாவது கோயில்ல தான் இருப்பா. அம்மா, உனக்கும் அவளுக்கும் எதுவும் சண்டையா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லையே. இல்லைல்ல? சத்தியமா இல்லை பெரியப்பா, நானும் அவளும் சந்தோஷமா தான் இருந்தோம். சரி, அப்போ ஏதாவது கோயில் குளத்துக்கு தான் போயிருப்பா. நீ தூங்கிட்டு இருப்பேன்னு உன்னை எழுப்ப வேணாலும் போயிருந்தாலும் போயிருக்கலாம். போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணு. உன் பொண்டாட்டியை நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். என்ன? சரி பெரியப்பா, நான் பார்த்துக்கிறேன். என்னங்க, அந்த பிள்ளை ஜீவா எங்க போயிருக்கோம்? நம்ம கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிடுச்சு. ஒன்றும் கவலைப்படாத ரத்னம், கண்டிப்பாக அவளை கண்டுபிடிச்சிடலாம். இல்லங்க, இவன் சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ பாட்டுக்கு எந்த எதுவுமே கவலைப்படாம அவ பாட்டுக்கு ஷாப்பிங் வேற போறா. இதையே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் ஆக போறதில்ல. அடுத்து நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அதனால எங்களை மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். சாரி, மன்னிச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வேலை, தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்களா, வீட்டில் அதிகமான வேலை. அப்புறம் என் பையன் ரொம்ப சுட்டித்தனம் பண்ணானா, அதனால அவனையும் பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு. அப்புறமா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அதனால என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. நேற்று மீட்டிங், இன்னைக்கு கூட கடைக்கு தான் போயிட்டு வரேன். நீங்கள் என்னை மிஸ் பண்ணுவீங்கன்றதுனால தான் வீடியோ கொஞ்சமாக ரெடி பண்ணி போட்டிருக்கேன். என்னடா கொஞ்சமாக போட்டிருக்கேன்னு கொஞ்சம் தப்பாக நினைக்காதீங்க. முக்கால்வாசி முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வீடியோ போட ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். எப்போவுமே எந்திரிக்கும் போது கண்டிப்பாக இன்னைக்கு என்ன போடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் எந்திரிப்பேன். உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் இல்லையா? ஏன்னா நீங்கள் எனக்கு நான் பார்க்காத உறவுகள். என்னோட வீடியோ பிடிச்சி எனக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்போ வேகமாக வீடியோ ரெடி பண்ணேன். அதுவும் கொஞ்சம் நேரத்துக்கு தான். நாளையிலேருந்து கொஞ்சம் ரெகுலர் டைமில் போட பார்க்குறேன். வீடியோ வர முடியலன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை, கொஞ்சம் ஒர்க் ப்ராப்ளம், அதனால தான். அப்புறம் எங்களோட ரிசப்ஷனில் நிறைய திருப்பங்கள்லாம் வரப்போகுது. கண்டிப்பாக அதை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் எனக்கு இவ்வளோ தூரம் ஆதரவு கொடுக்குற உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி நண்பர்களே. நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். ஒரு நிமிஷம், மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும், அதாவது பாசிட்டிவ் கமெண்ட்டும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ, பாய் பாய். இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா